ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான டான்சிலைட்டிஸ் அண்ட் அடினாய்டிஸ், தொண்டையில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, அதற்கான ஒரு எளிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டாலோ அல்லது கோல்டான பொருட்கள் சாப்பிட்டாலோ தொண்டையில் வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும். அதனால் அவர்கள் சரியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷனோ அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏற்படும் பொழுது கூட இந்த டான்சில்னு சொல்லக்கூடிய சுரப்பியில் வீக்கம் ஏற்படும். அதே போல் அடினாய்டு சொல்லக்கூடிய இன்னொரு நிணநீர் சுரப்பியும் நம்ம மூக்குக்கு அடியில் இருக்குது. வாயோட மேற்புறத்துக்கும் மூக்குக்கும் நடுவில் அந்த சுரப்பி இருக்குது. அந்த அடினாய்ட்ஸ் வீங்கும் பொழுதும் குழந்தைகளுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அதனால் அவங்க வாயை திறந்து மூச்சு விடுவாங்க. தூங்கும் பொழுது பார்த்தோம்னா கொரட்டை சத்தம் வரும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரியாக ஆக்சிஜன் உள்ளே போகாததுனால ஸ்லீப்பும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். காலையில் எழுந்தால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அடிக்கடி அவர்களுக்கு சளி பிடித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி டான்சிலைட்டிஸ் அண்ட் அடினாய்டிஸ் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய மருந்து, ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாமே கொடுத்து திருப்பி அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் அதற்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம சிறு குழந்தைகளுக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்யறது, சர்ஜரி எப்படி போகிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். சர்ஜரி இல்லாமல் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தேடலும் இருக்கும். அதற்கான ஒரு எளிமையான தீர்வு தான் ஆரம்ப நிலையிலேயே இந்த சத வளர்ச்சியை நம்ம இந்த மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது முற்றிய நிலையில் நம்ம சர்ஜரி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மருந்து தயார் பண்ணுவதும் ரொம்ப ஈஸி தான். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதற்கு தேவையான பொருட்கள் அரிசி திப்பிலி, கடுக்காய், சித்தரத்தை, ஜாதிக்காய், வால்மிளகு, கற்பூரவள்ளி இலை. இந்த மருந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கற்பூரவல்லி இலையை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கற்பூரவல்லி இலை பொடி நமக்கு ரெடிமேடாக ரொம்ப சீக்கிரம் கிடைக்காது, நிறைய இடத்துல அது அவைலபிளாக இருக்காது. அதனால் கற்பூரவல்லி இலையை மட்டும் நம்ம சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட அளவு பார்த்தோம்னா இந்த பொருட்கள் எல்லாமே வால்மிளகு தவிர மற்ற 4 பொருட்களும் ஜாதிக்காய், திப்பிலி, கடுக்காய், சித்தரத்தை இது எல்லாமே நம்ம 10 கிராம் எடுத்துக்கலாம். வால்மிளகு மட்டும் 20 கிராம் அளவுக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 60 கிராம் அளவுக்கு வரும். கற்பூரவல்லியோட அளவு பார்த்தோம்னா 10 கிராம். சித்தரத்தை நம்ம தனியாக வாங்கி பொடி பண்ணோம்னா அது அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உரலில் போட்டு உலக்க வச்சு நம்ம இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுக்கணும். சித்தரத்தை பொடியே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அது வாங்கிக்கலாம். அதே போல் கடுக்காய் தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். கடுக்காய் கொட்டையை நீக்கிட்டு தோல் மட்டும் விற்பாங்க. அப்படி இல்லைனா கடுக்காய் பொடியும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த பொடி எல்லாமே 10 கிராம் நம்ம சேர்த்துட்டு 20 கிராம் அளவுக்கு வால்மிளகு பொடி சேர்த்து அதோட கற்பூரவல்லி பொடி 10 கிராம் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சூர்ணம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இது பெரியவர்களுக்கும் பயன்படுத்தலாம். பெரியவர்களுக்கும் தொண்டை வலி வரும்பொழுது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட் வரும்பொழுது நம்ம இந்த மருந்து பயன்படுத்தலாம். ஸ்ட்ரெப்டோகோக்கல் சோர் த்ரோட் அடிக்கடி சிலருக்கு வந்துட்டே இருக்கும். அதே போல் பெரியவர்களுக்கு பார்த்தோம்னா டான்சில்ஸில் கற்கள் ஏற்படும். அதை டான்சிலோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டான்சிலோலித்தை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கான அளவு பார்த்தோம்னா காலையில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, இரவு ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்து அதை தேனில் குழச்சி அவர்களுக்கு உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது படிப்படியாக அந்த டான்சில்ஸில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும், அதோட வளர்ச்சியும் கட்டுப்படும். அதே போல் பெரியவர்களுக்கு 1/2 தேக்கரண்டி அளவு இந்த மருந்து எடுத்துக்கலாம். சாதாரணமாக நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய சோர் த்ரோட், தொண்டை வலிக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய கற்பூரவல்லி ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம கற்பூரவல்லியை சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது கபத்தை இழக்கக்கூடிய மருந்தாக இருக்குது, உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய மருந்தாக இருக்குது. கபஜர குடிநீரில் பார்த்தோம்னா கற்பூரவல்லியும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. சித்தரத்தை மற்றும் திப்பிலி இது எல்லாமே கோழை அகற்றியா எக்ஸ்பெக்டரண்ட்டாக செயல்படும். மற்ற பொருட்கள் எல்லாம் வீக்கம் கரைச்சியாகவும் அழற்சியை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இதோட சேர்த்து வச்சுருக்கோம். ஜாதிக்காய் தொண்டைக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும், வலியை குறைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இந்த மருந்து நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஆரம்ப நிலையில் நோய் இருக்கும் பொழுது நம்ம ஒரு 9 நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் எடுக்கும் பொழுதே அது குறைஞ்சிடும்.
வலி கம்மியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னா நம்ம மருந்து நிறுத்திக்கலாம். இந்த மருந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு அப்படின்னும் போது அதிக அளவு காரம் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கணும். உணவில் காரமும் புளிப்பும் நம்ம கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோம்னா இந்த மருந்துக்கான பத்தியமாக அது செயல்படும். அதே போல் அதிக இனிப்பு உள்ள உணவுப் பொருட்களும் அதிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்களும் நம்ம நிறைய பயன்படுத்தாமல் மிக குறைந்த அளவில் பயன்படுத்துறது நல்லது. இந்த சூர்ணத்தை நம்ம தயார் பண்ணி ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது டான்சில்ஸில் ஏற்படக்கூடிய அழற்சி, வீக்கம் இதெல்லாமே கம்மியாகும். இதனால் நம்ம பிற்காலத்தில் சர்ஜரி போக வேண்டியதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணி டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் இந்த 2 நிணநீர் சுரப்பிகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடும் பொழுது இவை இரண்டுமே நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்புகளாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் லங்ஸ் வரைக்கும் போகாமல், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு போகாமல் பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கிறதுனால இந்த உறுப்புகளை நம்ம சர்ஜரி மூலமாக அகற்றாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை பாதுகாக்க நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி இந்த சூர்ணத்தை நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு மருந்து மூலமாகவே நம்ம டான்சில்ஸை சரி பண்ணிக்க முடியும். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் கற்பூரவள்ளி இலையும் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டான்சில் வீக்கம் மற்றும் அடினாய்ட் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.